Hello students, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 11th standard physicsல first unitல example 1.3 problem தான் பார்க்க போறோம். ஓகேவா? So questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a radar signal is beamed towards a planet and its echo is received 7 minutes later. If the distance between the planet and the earth is 6.3 into 10 power 10 meter, calculate the speed of the signal. So ஒரு radar signal வந்து பிளானட்டை நோக்கி அனுப்பியிருக்காங்க. அதோட எக்கோ வந்து 7 minutes லேட்டரா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எர்த்ல இருந்து பிளானட் வர உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கிவன் எல்லாம் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்களா? டைம் t is equal to 7 minutes. சோ நம்ம மினிட்ஸ் வந்து செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்றோம். therefore t is equal to 7 into 60 seconds. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்களா? distance d is equal to 6.3 into 10 power 10 meter. so என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பீடு. ஸ்பீடோட சிம்பல் v. ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? so we know the formula. என்ன ஃபார்முலா தெரியும்? speed is equal to distance by time. so v is equal to d by t. so நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ரேடார் மெத்தட்ல. என்னன்னா நம்ம இங்க இருந்து ரேடியோ வேவ்ஸ் அனுப்பும் போது அந்த பிளானட்ல ரீச் ஆகிட்டு திரும்ப அங்க இருந்து ரிட்டர்ன் வரும் இல்ல. சோ இங்க இருந்து போறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அங்க இருந்து திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. சோ ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணும்போது d plus d is equal to 2d. therefore என்னாகும் இங்க 2 into d. ஓகே. நெக்ஸ்ட் v is equal to 2 into distance எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6.3 into 10 power 10. டைம் என்னது? 7 into 60. therefore v is equal to 6.3 into 2. ரெண்டை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? பாயிண்ட். so 12.6 into 10 power 10 by 7 into 6 into 60 into 10 எழுதிக்கலாமா? 6 into 10. therefore v is equal to 126 into 10 power 10 into. so இந்த பாயிண்ட தள்ளிக்கிறோம். பாயிண்ட தள்ளும் போது என்ன ஆகும்? 10 power minus 1. so ரைட் சைடு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? power minus 1 by 6 into 7. 7 into 6 வந்து 42 into 10 power இங்க plus 1 இருக்கு தானே. so இந்த plus 1 வந்து மேல போகும்போது என்ன ஆகும்? into 10 power minus 1. therefore v is equal to 126 into. so பவர்ல என்ன இருக்கு? 10 power 10 minus 1 9. 9 minus 1 8. that is 10 power 8 by 42. therefore v is equal to 126 into 10 power 8 by 42. so cancel பண்ணிக்கலாமா? second டேபிளுக்கு 2 into 2 4, 1 into 2 2, 6 into 2 12, 3 into 2 6, 7 into 3 21, 2 1. third டேபிளுக்கு 177 3 7 21. therefore 3 into 10 power 8 meter. மீட்டர் எப்படி வந்துச்சு? டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது? மீட்டர். நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னது? பை டைம். சோ பை டைம். டைமோட யூனிட் என்னது? செகண்ட். therefore இதை எப்படி எழுதிக்கலாம்? b is equal to 3 into 10 power 8 மீட்டர். இந்த செகண்ட் வந்து மேல வரும்போது என்ன ஆகும்? s power minus 1. சோ ரெண்டுமே இதுவே கரெக்ட் தான். இது புக்ல இருக்கிற ஆன்சர். ஓகேவா? சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.